முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சுட்டாங்க. எம்மாடி அம்மா என்ன சண்டை, என்ன மாதிரி அடிச்சுக்கிறானுங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் குறைஞ்சவன் இல்லைன்ன மாதிரி பயங்கரமா போட்டி போட்டுக்கிறானு ப்ரோ. ஆனா ஒரு டீம் சொன்னீங்களா, கேம் சேஞ்சர் டீம், பாவம் அந்த டீம் வந்து கேமை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணி கடைசியில் பிக் பாஸ் மேல இருந்து அந்த டீமை கேம் விட்டு சேஞ்ச் பண்ணி வெளியே அனுப்பி விட்டாப்ல. எப்பா கல் இல்லாத ஆட்கள்லாம் நாங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது இல்லப்பா, கேம் விட்டு வெளியே போங்க அப்படின்னு மாதிரி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆக்சுவலா நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன், பிக் பாஸ் வந்து மொத்தம் 2 ரவுண்ட் தான் கொடுப்பேன். அந்த 2 ரவுண்டோட ஃபைனல்ல யார்கிட்ட வந்து கல் கம்மியா இருக்கோ அந்த டீம் அந்த கேம் விட்டு வெளியே எடுத்துருன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. அதனால மட்டுமே அவளுக்குள்ள சண்டை போட்டு ஒரு கேமை போட்டிருப்பாங்க. அதுல ரெட் கலர் டீம் தான் உண்மையாவே கேம் சேஞ்சர் டீம். மொத்தமா அந்த ப்ளூ கலர் டீமை முடிச்சு விட்டாங்கன்னா சொல்லி ஆகணும். ஒரே ஒரு கல், அந்த ஒரு கல் அங்க இருக்க போய் தான் அந்த இடத்தையே மொத்தமா காப்பாத்திச்சு. அந்த வகையில ப்ளூ கலர் டீமை போட்டு அடி நெரிச்சிட்டாங்க. இதுல முக்கியமா அருண், விஜய் விஷால் 2 பேர் சேர்ந்து முத்துவை போட்டு நொறுக்கிட்டாங்க. ஒருத்தன் கழுத்துல லாக்க போடுறான், இன்னொருத்தன் இடுப்புல லாக்க போடுறான். இதுல எனக்கு இப்பதான் முத்துக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அருண் வந்து கழுத்தை லாக் போட்டிருந்தால, அப்ப கழுத்தை லாக் போடாம இவனே தான் புஷ் பண்ணி பின்னாடி தள்ளிப்பானா என்னமோ தெரியல. புஷ் பண்ணி பின்னாடி தள்ளி அருணே காலி பண்ணிட்டான். அருண் நொண்ட ஆரம்பிச்சான். அருணுக்கு ஆல்ரெடி காலில் வேற அடிபட்டு இருந்து இப்போ அவனால சுத்தமா முடியல. மண்டையில் அடிபட்டு காலில் அடிபட்டு அவன் நொண்டிட்டு ஒரு மாதிரி அவன் திணறிட்டு சுத்துறான். இந்த பக்கம் விஜய் விஷால் லாக்க போட்டாங்க பேர்ல இவன் ஏதாவது உள்குத்து குத்தி விட்டானா என்னமோ தெரியல. விஜய் விஷாலுக்கு கை மூஞ்சிலாம் வீங்கிட்டே போகுது. அவன் மெடிக்கல் ரூம் போயிட்டு இருக்கான். ஆனா அவ்வளவு அடி வாங்கிட்டு முத்துக்குமரன் மட்டும் ரொம்ப தெம்பா உட்கார்ந்துருந்தான். ஓகேவா? சோ அடுத்த பஸ்ஸர் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பஸ்ஸர் ஸ்டார்ட் ஆன திருப்பி கல் எடுக்க போறாங்க. இல்ல ரெட் கலர் டீம் கல் இல்ல. ஓகே, நியாயப்படி பார்த்தா ரெட் கலர் டீம் கல் இல்ல. சோ நியாயப்படி அந்த டீம் வந்து விளையாடி இருக்க கூடாது. ஆனா அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா திருப்பி கேம்க்குள்ள வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மத்த 3 டீம் மட்டும் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சைடு எல்லோ டீம் போய் கல் எடுக்குது, ப்ளூ டீம் போய் கல் எடுக்குது, அப்புறம் பிங்க் கலர் டீம் இருக்குல்ல, பிங்க் கலர் போய் கல் எடுக்கிறாங்க. எல்லாரும் கல் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில அருண் வந்து நொண்டி அவனும் போய் கல் எடுத்துட்டு வரான். இல்ல பிங்க் கலர் டீம் என்ன பண்றாங்கன்னா துணைக்கு டீம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ரெட் கலர் டீமுக்கு 2-3 கல்ல கொண்டு அங்க வைக்கிறாங்க. வைக்கும் போது இங்க இருந்து சொல்றாங்க அப்படி வைக்க கூடாதுன்னு சொன்னால ரெட் கலர் டீம் ஆக்சுவலா உள்ள வரல. அவன விஜய் விஷால் அவுட், அவனால எதுவுமே முடியல. சௌந்தர்யா அவுட், 2 பேரால எதுவுமே முடியல. ஆனா அருண் மட்டும் உள்ள வந்து முத்துக்குமரனை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேமை போடணும், நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடக்கூடாது, நெவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து நின்றுட்டு இருந்தான். ஓகேவா? இதுல எல்லோ டீம் ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் போட்டாங்க. ரெட் கலர் டீம் உள்ள வரலனா நாங்க உள்ள வர மாட்டோம், நீங்க மட்டும் பிங்க் கலர் டீம் கூட சண்டை போட்டுக்கன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் டீமை கழட்டி விட்டாங்க. அதான் முத்துக்குமரன் டீமை கழட்டி விட்டாச்சு. அப்போ முத்துக்குமரன் சொல்றான் சரி ஓகே நாங்க பாத்துக்கிறோம், அப்படி ரெட் கலர் டீம் உள்ள வந்தா மட்டும் நீங்க வந்து உள்ள தடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? சொன்ன பிறகு கூட அருண் வந்து உள்ள வந்து தடுத்துட்டு இருக்கான். அப்படி தடுக்கும் போது உள்ள வரவே இல்லை. ஆனா அருண்ட ஃபர்ஸ்டே சொல்றான், ஏய் நோண்டி உள்ள வராதடா, சைடுல நில்றான்னு சொல்லிட்டு அவனை திட்டி ஒரு வழியா சைடு கூட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? சைடு கூட்டு வந்தாச்சு. இப்போ வார் போறது 2 டீமுக்கு மட்டும் தான், பிங்க் கலருக்கும் நம்ம ப்ளூ கலருக்கும், அதான் முத்துக்குமரன் டீமுக்கும் ஜெஃப்ரி டீமுக்கும். இதுல மஞ்சரி வந்து கல்லுகளெல்லாம் அடிச்சு உடச்சி இடிச்சு தள்ளி போட்டு அங்க இருந்து கல்ல பறக்கிட்டு இருக்காங்க. ஆனா கல்ல பறக்கிட்டே இருக்கும்போது அன்சிதா லாக் பண்ணிட்டாங்க. அன்சிதா லாக் பண்ணாலும் ஒரு 2-3 கல்ல இங்க இருந்து அங்க எடுத்து போட்டாங்க. இந்த சைடு தீபக் என்ன பண்ணிட்டாருன்னா ஜெஃப்ரியை ஃபர்ஸ்டே லாக் பண்ணி தள்ளி கொண்டு போயிட்டாரு. ஓகேவா? ஜெஃப்ரியை லாக் பண்ணி கொண்டு போயிட்டாரு. இங்க பவித்ரா மட்டும் இருக்காங்க. பவித்ரா வச்சு முத்துக்குமரன் விளையாடிட்டு இருக்கான். வாங்க பவித்ரா போய் கல் எடுத்துட்டு வருமா, வாங்க ஒரு கையை கொடுங்க அப்படின்னு ஒரு கையை பிடிச்சி தர எடுத்துட்டாங்க. போய் ஒரு கல் எடுத்து கொண்டு போறது அப்படின்னு மாதிரி 2 பேர் சேர்ந்து பயங்கர டஃப் கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க. இல்ல அந்த பக்கம் மஞ்சளை போட்டு அன்சிதா மரண லாக், ஏதோ என்ன கோவத்துல இருக்காங்கன்னு தெரியல ப்ரோ, கடும் கோவத்துல இருக்காங்க. விட்டா கழுத்து நெரிச்சு போட்டு தெளிவோம் என்ன அளவுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வெறி கொண்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல மஞ்சரியம் குறைஞ்சாலே கிடையாதுங்க, நீ என்னமோ பண்ணு நான் விட மாட்டேன்னு யாரையுமே நான் எதுவுமே குறை சொல்ல முடியல. அந்த லெவலுக்கு டஃப் கொடுக்குறாங்க, பயங்கர டஃப் கொடுத்து மேட்ச் போயிட்டு இருக்குது. இங்க பவித்ரா முத்துக்குமரன் டஃப் கொடுக்குறாங்க, நான் விட மாட்டேன்னு சொல்லி காலை பிடிக்கிறது என்ன, கையை பிடிக்கிறது என்ன, கழுத்தை பிடிக்கிறேன்னு சொல்லி பயங்கர டஃப் கொடுத்து போயிட்டு இருக்குது. ஆனா இந்த இடத்துல தீபக் என்ன பண்றாருன்னா ஜெஃப்ரியை உள்ள விட்டா கேம் ஆறிடும்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியை மட்டும் லாக் பண்ணி அந்த பக்கமா பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ஜெஃப்ரியும் உள்ள வராம கொஞ்ச நேரம் நின்னுக்கிட்டான். இங்க கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் என்னன்னா முத்துக்குமரன் மட்டும் தனியா இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான். பவித்ரா முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் அன்சிதா வந்து மஞ்சரியை செமையா லாக் பண்ணிட்டாங்க. இதுல பெரிய சிரிப்பு தெரியுமா, அன்சிதா மஞ்சரி லாக் போட்டு உருண்டுட்டு இருக்கும்போது சைடுல இருந்து ஒரு 3 புனிதர்கள் வந்து வேணாண்டான்னு சொல்லி அல்றாங்க. ஏன்னா இப்படி நாடகத்தை போட்டிருக்கீங்க, ஏன்டா இவ்வளவு கேவலமா நாடகத்தை போடுறீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா விஜய் விஷால் அங்கிருந்து அல்றான். விஜய் விஷால் அல்றான், அருண் அல்றான், பக்கத்துல சௌந்தர்யா உட்காந்து ஒண்ணுல விடுறான்னு 3 பேர் சேர்ந்து இப்படி ஆடா, ஏண்டா இப்படி ஆடுறது உங்களுக்கு பிரச்சனையாடா, இப்படி ஆடுறது பிரச்சனையா இல்ல அன்சிதா அங்க லாக்கு போட்டு கிடக்குற உனக்கு பிரச்சனையா, இல்ல உனக்கு என்ன பிரச்சனை விஜய் விஷால் அவர்களே சொல்லுங்களேன். எப்பா நீ முத்துவ லாக் போட்டு கொலையா கொன்னீங்களப்பா, அவன் ஆர்மி ட்ரைனிங் மாதிரி தவுண்டு ஓய் கத்தி வந்தானப்பா, பயங்கரமா கத்துனானப்பா, மூச்சு விட முடியாம திணறானப்பா. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையாப்பா, அப்பெல்லாம் உனக்கு கண்ணீர் வரலையாப்பா. இப்ப என்னப்பா அன்சிதாங்க மஞ்சரி கூட லாக் ஆகி உருண்டோன்னு இங்க இருந்து விடுங்கடா இப்படி ஆட, நீங்க புனிதர்கள் தான். எப்பா புனிதர்கள் அருண் எப்ப பார்த்தாலும் ஒண்ணு அந்த புனிதர் மோடுக்கு போயிடுறது அப்படித்தானே. ஏமா இவ்வளவு நேரம் போட்டு முத்துவை போட்டு அந்த அடி அடிச்சுமா. இதுல பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, முத்துவை லாக் பண்ணி அடிச்சு எல்லாமே தொடர்ந்து மெடிக்கல் ரூம் போயிட்டு இருக்கானுவ. இன்னும் முத்து மெடிக்கல் ரூம் போல,
அவன் ஜாலியா கை கால தடை விட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான் அடுத்த கேம் போமான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் கேம்ல அவனுக்கு அவ்வளவு அடிபட்டு மயக்கம் போடுற மாதிரி கீழே இருந்தான். அது 2 தடவை காலகையை குளிக்க விட்டு திருப்பி கேம் கொண்டான். ஆனா லாக் போட்ட 2 பேர் மெடிக்கல் ரூம் போயிட்டு மருந்து இருந்தாலும் போட்டு இன்னும் நொண்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. விஜய் விஷாலுக்கு மூஞ்சி வீங்கி போச்சு. இங்க பார்த்தா இவனுக்கு கால் நடக்க முடியல, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க சுத்திட்டு இருக்கான். ஆனா இவன் மெடிக்கல் ரூமே போகாம அடுத்த மேட்ச் போயிட்டான். சோ இந்த மேட்ச்ல பவித்ரா கூட டஃப் கொடுத்துட்டு இருக்கான். பவித்ரா கூட டஃப் கொடுக்கும்போது அங்க அன்சிதாக்கும் மஞ்சரிக்கும் பயங்கரமா முட்டுதான். அவங்க அந்த லாக் ரிலீஸ் பண்ண முடியல. மஞ்சரியால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆச்சுன்னா பவித்ரா ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணானே பவித்ராவை கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்கான். அப்பப்போ கேட்டுக்கிறான், ஓகேவா கம்ஃபர்ட்டா இருக்கீங்களா கேட்டு பண்ணிட்டு இருக்கான். அதான் பெரிய சிரிப்பாவே இருந்துச்சு. இதுல கடைசியில் இன்னொரு ட்விஸ்ட் என்னாச்சுன்னா ஜெஃப்ரி அங்க இருந்து உருவிட்டு வந்துட்டான். ஜெஃப்ரி உருவிட்டு வந்து நானாச்சும் கேம் ஆடுறேன் விடுங்கப்பா நான் போய் கேம் ஆடுறேன்னு சொல்லி உள்ள வந்துட்டான். உள்ள வந்தா பவித்ராவை ஊட்டிட்டான். பவித்ரா வந்து தீபக் அண்ணை லாக் பண்ணிட்டாவ. லாக் பண்ணா இங்க என்ன நடந்துச்சுன்னா ஜெஃப்ரி வந்து கொண்டாரம் சும்மா நின்னுட்டான். முத்துக்கு மாட்டான், ஓகேப்பா லாக் பண்ணிக்க அப்படின்னு மாதிரி ஃபர்ஸ்ட் கொண்டாரம் சும்மா தான் நின்னான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, சரி வா கேம் ஆடுன்னு சொல்லி ஒரு மாதிரி தள்ள ஆரம்பிச்சான். 2 பேரும் மாத்தி தள்ளினானு. இங்க போய் முத்து தள்ளிட்டு போய் கல்லெல்லாம் எடுத்துட்டான். கல் எடுத்துட்டு ஜெஃப்ரியோட தூக்கிட்டு வரலான்னு பார்த்தா ஜெஃப்ரி தள்ளி விட்டா அன்சிதா பக்கத்துல பொத்துன்னு விழுந்துட்டாங்க. விழுந்தாலும் விடலையா, விழுந்தா இவன் ஜெஃப்ரி போட்டு கழுத்தை லாக் பண்றான், நெரிக்கிறான், ஒரு மாதிரி போட்டு கழுத்தை நெரிக்கிறான். ஆனா சொல்ல போனா எல்லாருமே டஃப் கொடுக்குறாங்க. இன்னொன்னு ஸ்போர்ட்டிவாவும் இருக்காங்க. மஞ்சரி எனக்கு தெரிஞ்சு நேத்துல இருந்து அடி வாங்கினே இருக்காங்க. இன்னும் ஒருத்திக்கு ஒரு வார்த்தை கூட நீ இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொல்லவே இல்லை. அந்த கடிச்ச மேட்டர்ல மட்டும் தான் நீ கடிச்சன்னு சொன்னாங்க தவிர ஒரு லாக்கு கூட தப்பு சொல்லுங்க. அந்த லாக்ல மூச்சு விட முடியாம ஒரு செகண்ட் திணறம்ப கூட அன்சிதா மூச்சு விட முடியல விடுன்னு சொல்லிட்டு திருப்பி லாக்கு வாங்கிக்கிட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி அன்சிதா கை வலிக்குன்னு சொல்லி 2 பேரும் ஃப்ரீ அவுட் ஒரு மாதிரி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இந்த கேம் ஆடிட்டு இருக்காங்க. இதுல ஜெஃப்ரியும் முத்தும் கீழே படுத்து ஒரு உருண்டு கல்லுல எல்லாம் தேய்ச்சு ஒரு மாதிரி கேம் ஆடிட்டு இருக்காங்க. அப்பவும் முத்து ஒரே ஒரு கல்ல மட்டும் கையில எடுத்து இப்படி மூஞ்சி பக்கத்துல வச்சிருக்கான். வச்சுட்டு ஒரு கையை வச்சு தவுண்டு போறான். ஏப்பா நீ கொடுமை பண்ற, ஏன் கொடுமை பண்ற அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு அங்க கல் இருக்கு, அவன் தோக்க போறது இல்லை, இந்த மேட்ச் விட்டு தோக்க போறது இல்லை. இருந்தாலும் அவனுக்கு அந்த ஒரு கல்லை எடுத்துட்டு போயிடுமா போட்டு தவுடுறான். இங்க ஜெஃப்ரி லாக் பண்ணி இருக்குன்னு இருக்கிட்டு இருக்கான். எங்க என்ன இருக்குனாலே விடுற மாதிரியே தெரியல. இவன் ஒரு மாதிரி பூந்து போனன்னு சொல்லி போயிட்டு இருக்கான். இங்கதான் வராரு நம்ம படையப்பா ரயான். எப்படியே இங்கதான் வராரு நம்ம படையப்பா ரயான். கல்ல விடுறா நானும் இந்த கேம்ல இருக்கேன். கல்ல விடுறா, கல் மூஞ்ச பக்கத்துல இருக்கா, கல்ல விடுறா. ஏண்டா எனக்கு புரியலடா, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை? 2 பேரும் கல்ல பிடிச்சிருக்காங்க, கல் இங்க இருக்கு, தவுண்டு போயிட்டு இருக்காங்க. கல் மூஞ்சில தேய்ச்சிட்டு எங்கேயும் தேய்ச்சிட்டு போகுது. கேம் தானே இல்ல, அது கேம் தானே கேட்கிறேன். அவரு குறுக்க வந்து அவர் நல்லவரா மாறுறாரு. வந்து அந்த கல்லை பிடிங்கி உள்ள போட்டா முத்துக்குமார் நினைச்சுனாடா, ஏய் பைத்தக்காரா நான் இப்பதான் கேம் ஆடிட்டு இருக்கேன், தேவையில்லாம குறுக்க வந்துட்டு இருக்கான்னு சொல்லி முத்துக்கும் எனக்கு ஒரு மாதிரி மோதிர மாதிரி போச்சு. இதுல முத்து பார்த்தான், போ அங்கிட்டு போ, சும்மா என்னத்தாச்சும் ஒரு சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாத அப்படி மாதிரி விட்டாச்சு. இது கெடல ராணா வேற ஒண்ணு பண்ணி விடுறான். ஏய் உனக்கு நீ ஆல்ரெடி ஒரு நாடகம் போட்டுட்டு தானே இருக்க, சத்தங்காடா மீறேன், இன்னொரு நாடகம் உனக்கு எதுக்கு? ஆல்ரெடி கை அப்படி வச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்கல. இவர் கல் எடுத்து முத்துக்குமாரன் கையில கொடுக்குறாரு. முத்துக்குமாரன் நீங்க தவுண்டு போங்க அப்படின்னு இங்க சுத்தி இருந்தவன் பூரா பிடிச்சி போட்டு திட்டிவிட்டான். ராணுவ சும்மாறா தேவையில்லாத வேலையை பார்க்காதான்னு சொல்லிட்டு ராணுவ பிடிச்சி திட்டானுவன். இதுல ஒரு மாறிப்பட்ட கேம் ஆயிடுச்சு. இதுல ஜெஃப்ரி நல்ல அடி கீழே விழுந்தேல, ஜெஃப்ரி கை இந்த இடம் ஃபுல்லா அடி போல ஜெஃப்ரி கை எப்படி வச்சிருக்கான். ஏதாவது சொல்றேன்ல, முத்துக்குமாரனை லாக் போட்டு அடிக்கிறானுவன். ஆனா அவனுக்கான எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, பீக்குங்க. அவன் உண்மையாவே கபடி பிளேயருங்கிறத காட்டுறான். சத்தியமா சொல்றேன், எனக்கு நான் கவனிச்ச வருது கபடி பிளேயர்ஸ்க்கு பயங்கரமான எனர்ஜி இருக்கும். அது இருந்தே ஆகணும். அது இல்லைன்னா மூச்சு விடுறன்னு ஒரு செகண்ட்ல விட்டுருவானு. ஸோ பயங்கர எனர்ஜி வேணும். அதுக்கு நான் மற்ற ஸ்போர்ட்ஸ் எதுவுமே குறை சொல்ல, இதுல பயங்கர எனர்ஜி வேணும்னு சொல்றேன். அந்த வகையில் அவ்வளோ எனர்ஜி வச்சிருக்காங்க. அப்பதான் ரெண்டு பேர்ட்ட மல்லு கட்டி மூச்சு விட முடியாது தானே இருக்கான். அடுத்து திருப்பி வந்திருக்கான். அடுத்து இங்க பவித்ரா கூட மல்லு கட்டியிருக்கான். அப்புறம் பவித்ரா தள்ளி விட்டுட்டு ஜெஃப்ரி கூட மல்லு கட்டுறான். ஜெஃப்ரி கூட போட்டு மல்லு கட்டிட்டோம். அங்க அவ்வளவுதான், ஓரளவு கேம் இதாகி கடைசியில் பிக் பாஸ் பார்த்தாரு, இல்ல இவன்லேயே பார்த்தானு, சரி வேணான்னு சொல்லி ஒரு மாதிரி ஃப்ரீ அவுட்டானு. எல்லாருமே விட்டாச்சு, கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு கல்ல அடுக்க ஆரம்பிச்சா இங்க பார்த்தா அவனுக்கு அவ்வளோ அடி. அன்சிதாலாம், ஆனால் அன்சிதா செம்ம நடிப்புங்க. ஒரு நடிப்பை போட்டாங்க. அது அடுத்த வீடியோல தனியாக கிளியரா மென்ஷன் பண்ணணும்னு வச்சிருக்கேன். தலையில அடியப்படலைங்க, ஒரு இதுல அடிபட்ட மாதிரி போய் உட்காந்துருக்காங்க. தீபக் அடிச்சுட்டாரு. கிளிப்பை பார்க்க ஒண்ணுமே நடக்கலைங்க. ஏன் இவ்வளவு கேவலமா இந்த அப்போ இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் நடக்கும். எனக்கு இப்பதான் டவுட் வருது, ரொம்ப டவுட் வருதுங்க. அந்த விஷயம் ரொம்ப தப்பா எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்றேன். ஸோ மொத்தத்தில் முடிச்சு விட்டானு. பிக் பாஸ் மேல இருந்து பார்த்தாரு, ரொம்ப அடிச்சிட்டு இருக்கானு, மாத்தி உருள்றானு. இதுல முத்து ஒரு காமெடி பண்றான். என்ன காமெடி தெரியுமா, ஜெஃப்ரி மெடிக்கல் ரூம் போயிட்டு வாடா. ஏடா உனக்கு அடிபடுதுடா, காலில இருந்து நீ அடி வாங்கிட்டே இருக்கடா, நீ ஏன்டா மெடிக்கல் ரூம் போல? அவன் வேண்டாம் நமக்கு ஒண்ணு இல்லை, தடை விட்டா போதும் அப்படி எச்ச துப்பி காத்துல ஆட்டினா போதும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தத்துல எல்லாருமே சூப்பர் ஆடுறாங்க ப்ரோ. நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன், எல்லாருமே சூப்பர் ஆடுறாங்க. ஆனா ஒரு சில பேர் நடிக்கிறது, இந்த நல்ல மாதிரி வேஷம் போடுறது, இந்த விஷயங்கள் மட்டும் தவிர்த்தா நல்லா இருக்குமான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ ரெட் கலர் டீம் வெளியே வந்துட்டாங்க. இன்னும் மூணு டீம் தான் இருக்குது, எல்லோ, ப்ளூ, பிங்க். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மேபி எல்லோ டீம் நாளைக்கு வந்து ஒரு கேவலமான வேலைகளை பார்த்தாலும் பார்க்கும் நான் நினைக்கிறேன். மேபி பிங்க் கலர் டீம் கூட கை கோத்துட்டு ப்ளூ கலர் டீம் அடிச்சு விடலான்னு சொல்லி முடிவு பண்ணாலும் பண்ணுவாங்க. பண்ணக்கூடிய ஆட்கள் தான். ரயான்லாம் அப்படிப்பட்ட ஆள் தான்.
அப்படி இல்லாமல் பிங்க் கலர் முடிச்சுட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. புனிதர்களை பற்றி அடுத்து உள்ள கிளியராக மென்ஷன் பண்ணலாம்.